ஈஸ்வரி ரொம்பவே மனசு வெறுத்து போய் பாக்கி கிட்ட பேசிட்டு இருக்கதை கேட்ட கோபியும் நம்மளோட அம்மாவை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை ஏதாவது உடம்புக்கு செய்தான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஈஸ்வரியும் கோபி கிட்ட ஏன் கோபி நான் உனக்கு யாரு அப்படின்னு கேட்க உடனே கோபி அம்மா நீங்க என்னோட அம்மாமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் உனக்கு எது செய்யறதா இருந்தாலும் அதுல எனக்கு மொழி உரிமை இருக்குல்ல ஆனா ஏன் அந்த ராதிகா மட்டும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அவ எப்ப பார்த்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரியே நடந்துக்கிறா ஆனா நீ அதுக்கேத்த மாதிரியே ராதிகாக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு அம்மாவை கைவிட்டுட்ட பாத்தியான்னு சொல்லிட்டு சோகமா கேட்க உடனே இதை கேட்டுட்டு கோபியும் அம்மா இதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க எல்லா விஷயத்திலயுமே ரொம்பவே அதிகமா யோசிக்கிறீங்க நினைக்கிறேன் சரி இப்ப சொல்லுங்க நான் உங்களுக்காக என்ன பண்ணட்டும்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் முதல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் வச்சு உன்னோட உடம்ப பத்தி என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு அதுக்கப்புறமா நம்ம மத்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம்னு சொல்ல உடனே கோபியும் ஒரு விஷயத்த மட்டும் தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணி சொன்னாங்க மத்தபடி என்னோட உடம்பு ரொம்பவே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் பாத்தியா இந்த விஷயத்த கூட ராதிகா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா சரி சொல்லுப்பா அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க உன்னை பத்தின்னு கேட்க உடனே கோபியும் இல்லம்மா ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாம இருக்கணுமா அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஏன்பா நான் ஏற்கனவே உன்னோட உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ராதியாவை எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க சொல்ல போனா எனக்கு இருக்க கோபத்துக்கு அவளோட கண்ணத்துல பலான்னு அறைய விட்டு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணுன்ற அளவுக்கு இருக்கு ஆனா உனக்காக தான் நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன் பாரு எவ்வளவு பொறுமையா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே கோபியும் மனசுக்குள்ளேயே ஐயோ இதுதான் அம்மாவோட பொறுமையான்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சண்டை போடணும்னு தான் அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போனதுக்கு அப்புறமா கூட ராதிகா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணீங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்ல போனால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது எனக்கு நிஜமாவே டாக்டர் சொன்ன மாதிரியே நெஞ்சுக்குள்ள படபடம் இருந்துச்சு தெரியுமா அதுக்கப்புறமா தான் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இது அதனால தான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செம்ம ஆக்டிங்க போட்டு விட உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி கோபி நினைச்ச மாதிரி ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பாருப்பா அம்மா எவ்வளோ சைலண்டா இருக்கான்னு பாரு கண்டிப்பா அந்த ராதிகா கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீ போய் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்ல உடனே கோபியும் இப்பதான் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அவங்களை அனுப்பி வைக்க உடனே ஈஸ்வரியுமே சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபி சொன்னது எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இப்படி நம்ம ஒரு வழியா அம்மா அப்பா சமாளிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கோபி நிம்மதியா உட்காந்துருக்கத பாக்கியா பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் கோபி தன்னோட உடம்ப காரணமா காட்டி எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல இதை சொல்றதுனால கண்டிப்பா அத்தை கொஞ்சமாவது சண்டை போடாம அமைதியா இருப்பாங்களே அது மட்டும் இல்லாம ராதிகாவையும் மையவையும் கஷ்டப்படுத்தாம இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு கூட அதை கொஞ்சம் நல்ல விதத்திலயுமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா எழில் இந்த மாதிரியே பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வரும்போது கரெக்டா கோபி சோஃபால ஹாயா உட்காந்து பாக்கியாவை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபத்தோட கோபி கிட்ட பார்த்து பேசுறதுக்காக போறாங்க ஆனா கோபியோ என்ன எழில் எப்படி இருக்க என்ன ஏதாவது விஷயமானு பேச ஆரம்பிக்க ஆனா அப்போ இந்த மாதிரி எழில் கோபமா கோபி கிட்ட போறத கரெக்டா பார்த்த பாக்கியாவும் உடனடியா எழில் கிட்ட போயிட்டு எழில் ஏன்பா என்னாச்சு வா வா உனக்காக நான் சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன் வந்து முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி அங்க கூப்பிட்டு போக ஆனா கோபியோ எல்லாருமே தன்னை மன்னிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் இந்த எழில் மட்டும் தங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எழிலோ ரொம்பவே கோபத்தோட பாக்கி கிட்ட அம்மா அந்த ஆள் இந்த வீட்டுல என்னமா பண்றாங்க இன்னும் இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு போகலையான்னு கேட்க உடனே பாக்கியாவும் வீட்டுல நடக்கிற நிலவரம் எல்லாத்தையுமே எழில் கிட்ட எடுத்து சொல்ல உடனே இதை கிட்ட எழிலும் ரொம்பவே கோபத்தோட பாக்கிய கிட்ட அம்மா ஏமா நீங்க எல்லாத்தையுமே பொறுத்து போறீங்க எனக்கே இந்த ஆளை மறுபடியுமே பார்த்ததுல அவ்வளோ கோவம் வருது நீங்க எப்படிதான் இந்த ஆளோட முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கீங்களோ தெரியல அது மட்டும் இல்லாம பாருங்க நீங்க எதுவுமே பேசாம கொடுக்குற இடத்தாலதான் இந்த ஆள் அவனோட குடும்பத்தோட வந்து இங்க செட்டில் ஆகிற லெவலுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோபியா கண்ணா பின்னான்னு திட்ட ஆனா இந்த மாதிரி எழில் தன்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறது எல்லாத்தையுமே வெளியே உட்காந்து கோபி ரொம்பவே சோகத்தோட பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உண்மையாவே எழில் தன்னை எவ்வளவு வெறுக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே வருத்தத்தோடய உட்காந்துருக்காங்க ஆனா பாக்கியாவோ எழில் கிட்ட ஏன் எழில் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க கண்டிப்பா கோபி இந்த வீட்டுல 10 நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ராதிகா இப்ப இருக்கிறதுனால தன்னோட உண்மையான குடும்பம் எது யார் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்க தான் போறாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒண்ணு நான் அவங்கள சும்மா தங்க வைக்கல அவங்க வெளியாளு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்ற உணர்த்ததுக்காகவே அவங்க கிட்ட நான் வாடகை வாங்கி இங்க தங்க வச்சிருக்கேன் சொல்லப்போனா அவங்க பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இங்க இருக்காங்க கண்டிப்பா 10 நாள் வரைக்கும் மட்டும்தான் இங்க இருப்பாங்க அதை வேணா நான் உறுதியா சொல்லுவேன் அதுக்கு மேல அவங்க இங்க இருந்தாங்க இந்த பாக்கியா உண்மையாவே கோவப்பட்டா என்ன செய்வான்றத கண்டிப்பா அந்த கோபியும் பார்ப்பாங்க உன்னோட பாட்டியும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை கிளியரா எடுத்து சொல்ல ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருக்க கோபியோ பாக்கியா நம்மளை பத்தி இன்னுமே ரொம்பவே கேவலமா தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா சொல்ல போனா எழில் அதை விட கேவலமான ஒரு ஆளாதான் தன்னை இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியே கிளில் கிட்ட போய் மனசார மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நானே என்னோட தரத்தை உங்ககிட்ட குறைச்சிக்கிட்டேன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா பழைய கேவலமான கோபி மாதிரி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம பாக்கியா
அதுக்காகவும் நீயோ என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது நான் மாறிட்டேன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இதுக்கப்புறமா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அங்கருந்து ரொம்பவே சோகமா கிளம்ப. அப்போ கோபியோட பேச்சுலயும் நடவடிக்கைகளும் எழில் என்னமோ வித்தியாசத்த கவனிச்சாலும், அந்த ஆள இதுக்கப்புறமா நம்ம நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கோபி பண்ண காரியத்தால அவங்கள நம்ப மறுக்கிறாங்க.